மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இது உங்க ஃபேவரட் ஷோ திரைமுரசு. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தமிழ் சினிமாவோட முன்னணி இயக்குனர்களை ஒருத்தரா வலம் வந்துட்டு இருக்காரு. இவர் டிரெக்ஷனையும் தாண்டி படங்களையும் நடிக்க போறதா சில மாதங்களுக்கு முன்னாடி தகவல் வந்துச்சு. ஸ்டண்ட் மாஸ்டர் அன்பறிவு டைரக்ட் பண்ற படத்துல லோகேஷ் கனகராஜ் நடிக்க இருக்கிறதா செய்தியும் வந்துச்சு. பிறகு அந்த திட்டம் பாத்தீங்கன்னா டிராப் செய்யப்பட்டதா தகவல்களும் வந்துச்சு. சமீபத்தில் வெளியான ஆர்ஜே பாலாஜியோட சிங்கப்பூர் சலூன் படத்துல லோகேஷ் கனகராஜ் ஒரு கெஸ்ட் ரோல்ல பண்ணியிருந்தாரு. இப்போ இன்னொரு படத்திலும் நடிக்க இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. என்ன திரைப்படம், என்ன விஷயம், வாங்க பார்க்கலாம். மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம் ஆகிய படங்களுக்கு அப்புறமா விஜய வச்சு லியோ படத்தை எடுத்திருந்தாரு லோகேஷ் கனகராஜ். படத்தோட செகண்ட் ஆஃப் ஃப்ளாஷ்பேக் ஃபேக்னு சொன்னது, கிறிஸ்தவ குடும்பத்துல பலி கொடுக்கிற மூட நம்பிக்கை, இந்த மாதிரி சில விஷயங்கள் படத்தோட மைனஸா அமைஞ்சு கலவையான விமர்சனங்களை இந்த படம் வாங்கியிருந்தாலும் விஜய், அனிருத், எல்சியுன்ற விஷயங்களுக்காக இந்த படம் வசூல் சாதனை பண்ணிருந்துச்சு. இந்த படத்தை தொடர்ந்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நடிகர் ரஜினியை வச்சு ரஜினியோட 171வது படத்தை டைரக்ட் பண்ண இருக்காரு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல அனிருத் இசையில உருவாக இருக்கிற இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் விறுவிறுப்பா நடந்துட்டு வர்றதா சில மாதங்களுக்கு முன்னாடி அறிவிப்பு வந்துட்டு இருந்த நிலையில கடந்த சில மாதங்களா இந்த படம் சம்பந்தமா எந்த விதமான தகவலும் வெளியாகல. இதுக்கிடையில இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஜி ஸ்குவாட் அப்படின்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி தன்னோட நண்பரான உரியடி விஜயகுமார் நடிப்புல ஃபைட் கிளப் படத்தை தயாரிச்சிருந்தாரு. அறிமுக இயக்குனர் அப்பாஸ் ஏ ரஹ்மத் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படம் கலவையான விமர்சனங்களை வாங்கியிருந்தாலும் நல்ல வசூலை குவிச்சிருந்தது. லோகேஷ் கனகராஜோட ரசிகர்கள் அவர்கிட்ட இருந்து ரஜினி 171, கைதி 2, விக்ரம் 2, ரோலெக்ஸ் கேரக்டர்ல வர தனி படம், சூர்யாவை வச்சு இரும்பு கை மாயாவி, இந்த மாதிரி பல படங்களை எதிர்பார்த்து காத்திருக்க நிலையில நேத்து கமலோட ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனத்திலிருந்து வந்த ஒரு அறிவிப்பு ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியிருக்கு. ராஜ்கமல் பிலிம்ஸ் வெளியிட்ட அந்த போஸ்டர்ல லோகேஷ் கனகராஜும் ஸ்ருதிஹாசனும் நேருக்கு நேர் பாத்துக்கிற மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இதை முன்னிட்டு ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்புல லோகேஷ் மற்றும் ஸ்ருதிஹாசன் இணைஞ்சு நடிக்க இருக்கிறதா சோசியல் மீடியால இந்த போட்டோ வைரல் ஆகிக்கிட்டு இருக்குங்க. இது சம்பந்தமா அடுத்த கட்ட அறிவிப்பு சீக்கிரமா வெளியாகும்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இசை உலகில் இசைக்கலைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உயரிய விருது தான் பார்த்தீங்கன்னா கிராமி விருது. உலகம் முழுக்க சிறந்த பாடல்கள், ஆல்பம், இசைக்கலைஞர்கள் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுட்டு வருது. அப்பேற்பட்ட உயரிய விருதுகளை நம்மூர் கலைஞர்கள் அள்ளிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு நம்ம இசை ஜாம்பவான் ஒருத்தர் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. என்ன விஷயம், வாங்க பார்க்கலாம். 66வது கிராமி விருது வழங்கும் விழா அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த விழால இந்த ஆண்டுக்கான கிராமி விருது ஒரு இந்திய இசைக்குழுவுக்கு கிடைச்சிருக்கு. சக்தி அப்படின்ற இந்திய இசைக்குழுவோட தி மொமெண்ட் அப்படின்ற ஆல்பத்துல இருக்கிற பாடல்களுக்கு தான் விருது வழங்கப்பட்டிருக்கு. சக்தி இசைக்குழுவுல சங்கர் மகாதேவன், செல்வ கணேஷ், விநாயக் ராம், கணேஷ் ராஜகோபாலன், ஜாகிர் ஹுசேன் அடங்கிய பலர் இணைந்து இந்த ஆல்பத்துல 8 பாடல்களை உருவாக்கி இருக்காங்க. இந்த ஆல்பத்துக்காக தான் உயரிய விருதான கிராமி விருது கிடைச்சிருக்கு. விருது பெற்ற சக்தி குழுவுக்கு பல கலைஞர்கள் வாழ்த்து சொல்லிட்டு வர்ற நிலையில இசைப்புயல் ஏஆர் ரகுமானும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி தன்னோட எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டிருக்காரு. அந்த பதிவுல இந்தியாவுக்கு கிராமி மழை பொழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு கேப்ஷன் போட்டு விருது பெற்றவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு இசைப்புயல். ஆரம்ப காலத்திலிருந்தே தன்னை விஜய் ரசிகரா முன்னிலைப்படுத்திட்டு வராரு நடிகர் விஷால். சமீபத்தில் விஷால் நடிச்சு சூப்பர் ஹிட் திரைப்படமான மார்க்கண்டனி படத்தோட வெற்றியை கூட நடிகர் விஜய்க்கு டெடிகேட் பண்றேன் அப்படின்னு அவரோட சக்சஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில இன்னொரு விதத்திலையும் பாத்தீங்கன்னா விஜயை ஃபாலோ பண்ண இருக்காரு விஷால். அது என்ன விஷயம், வாங்க தெரிஞ்சுக்கலாம். தளபதி விஜய் பொலிட்டிக்கல் என்ட்ரியை அறிவிச்சதை தொடர்ந்து நடிகர் விஷாலும் தன்னோட மக்கள் நல இயக்கம் மூலமா ஒரு அரசியல் சார்ந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. செல்லமே படம் மூலமா சினிமால ஹீரோவா என்ட்ரி கொடுத்த விஷால் ஆரம்பத்துல இருந்தே தான் ஒரு வெறித்தனமான விஜய் ரசிகரா பல இடங்கள்ல பதிவு செஞ்சுட்டு வர்றாரு. விஜயோட ஃபேனா இருக்கிறத தாண்டி விஜயாவே ஆகணும்னு விஷால் நினைக்கிறாருன்னு பல நேரங்கள்ல சினிமா ரசிகர்கள் விஷால கமெண்ட் பண்ற லெவலுக்கு தான் விஷாலோட செயல்பாடுகளும் இருந்துட்டு வருது. விஜய் இளைய தளபதியா அறியப்பட்டப்போ விஷால் புரட்சி தளபதியானாரு.
விஜய் படத்துக்கு புலி கத்தின்னு டைட்டில் வச்சா விஷால் படத்துக்கு பாயும் புலி கத்தி சண்டைன்னு டைட்டில் வச்சுக்கிறது. விஜய் ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கமா மாத்தும் போது விஷால் தன்னோட ரசிகர் மன்றத்தை மக்கள் நல இயக்கமா மாத்துறதுன்னு பல விஷயங்களை விஜய ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு வர்றாரு விஷால். இந்த நிலையில சமீபத்துல விஜய் தன்னோட அரசியல் கட்சி பெயரோட சேர்த்து தன்னோட அரசியல் வருகையை அறிவிச்சதை தொடர்ந்து விஷாலும் தன்னோட மக்கள் நல இயக்கம் சார்பா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதுல தன்னோட விஷால் மக்கள் நல இயக்கம் சார்பா தொடர்ந்து மாணவர்களை படிக்க வைக்கிறது, ஏழை எளியவர்களுக்கு உதவுறது, தான் ஷூட்டிங் போற ஊர்ல வாழ்ற மக்களோட குறைகளை கேட்டு நிவர்த்தி பண்றதுன்னு இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு அப்படின்ற நோக்கத்துல சமூக பணிகளை செஞ்சுட்டு வரதா சொல்லியிருக்காரு விஷால். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து நலத்திட்டங்கள் செய்ய போறதா சொல்ற விஷாலுக்கு இப்போதைக்கு அரசியல்ல நுழையிற எண்ணம் இல்லைன்னு சொன்னதோட வருங்காலத்துல அதுக்கான தேவை வந்தா மக்களோட மக்களா நிக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. இந்த அறிவிப்பு இப்போ பேசுபொருளா மாறி இருக்கு. நடிகர் விக்ரமோட நடிப்பு திறமைக்கு தீனி போடுற விதமா உருவாகிட்டு வர திரைப்படம் தங்கலான். இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா கடந்த ஜனவரி 26ஆம் தேதி வெளியாக இருந்த நிலையில படக்குழு ரிலீஸ் தேதியை தள்ளி வச்சிருந்தாங்க. இந்த நிலையில தங்கலான் படத்தோட ரிலீஸ் தேதி சம்பந்தமா ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டை வாங்க பார்க்கலாம். பொன்னியின் செல்வன் 2 படத்துக்கு அப்புறமா விக்ரம் நடிப்புல கௌதம் மேனனோட துருவ நட்சத்திரம் படம் ரிலீஸ் ஆக இருந்த நிலையில மறுபடியும் அந்த படம் ரிலீஸ் ஆகாமலே போயிடுச்சு. இதைத் தொடர்ந்து விக்ரம் நடிப்புல அடுத்ததா ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தங்கலான். இயக்குனர் ப. ரஞ்சித்தோட இயக்கத்துல உருவாகிற இந்த படத்துக்கு ஜி.வி. பிரகாஷ் இசையமைக்கிறாரு. விக்ரம் கூட சேர்ந்து சார்ந்த நிலையில மறுபடியும் அந்த படம் பலர் நடிச்சு உருவாகி இருக்கு. இதைத் தொடர்ந்து விக்ரம் நடிப்புல அடுத்ததா ரிலீஸ் ஆக இருக்கிற ஏற்கனவே KGF வச்சு KGF 1 மற்றும் 2 ஆகிய படங்கள் வெளிவந்து இந்திய அளவுல மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சது. அதே காலத்துல உருவாகி இருக்க தங்கலான் படம் சரித்திர கால பின்னணியில உருவானதோட மட்டும் இல்லாம வழக்கமான கமர்ஷியல் படமா இல்லாம ரொம்பவே யதார்த்தமா இந்த படம் உருவாகி இருக்கு. இந்த படம் கடந்த ஜனவரி 26ஆம் தேதி வெளியாகும்னு படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. ஆனா படத்தோட வேலைகள் இன்னும் நிறைவடையாத நிலையில படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி வச்சிருக்காங்க. இந்த நிலையில தங்கலான் படத்தை ஏப்ரல் மாதம் ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருக்கதா ஒரு புது தகவல் வெளியாகி இருக்குங்க. கயல் ஆனந்தி நடிப்புல பெண் உரிமையை மையப்படுத்தி உருவாகி இருக்க திரைப்படம் மங்கை. இந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட்டை வாங்க பார்க்கலாம். பிரபு சாலமனோட கயல் படம் மூலமா ஹீரோயினா அறிமுகமானவங்க கயல் ஆனந்தி. இவங்க விசாரணை, பரியேறும் பெருமாள் உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சதன் மூலமா கவனம் பெற்றாங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு மூடர்கூடம் டைரக்டர் நவீனோட உறவினரான சாக்ரட்டிஸ் அப்படின்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்ட ஆனந்தி திருமணத்துக்கு அப்புறமாவும் கூட படங்கள்ல நடிச்சிட்டு வர்றாங்க. அதன்படி கயல் ஆனந்தி பிரெக்னண்டா இருந்த சமயத்துல அவங்க ராவணகோட்டம் படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படம் கடந்த மே 12ஆம் தேதி வெளியானுச்சு. இந்த நிலையில கயல் ஆனந்தி நடிப்புல மங்கை அப்படின்ற படம் உருவாகி இருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சமீபத்துல வெளியாகி வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து இப்போ இந்த படத்துல இருந்து ட்ரைலர் வெளியாகி இருக்கு. குபேந்திரன் காமாட்சி இயக்கத்துல உருவாகி இருக்கு. இந்த படம் பெண் உரிமை, பெண்களுக்கு எதிரான அத்துமீறல்கள் பத்தி பேசுற படமா அமைஞ்சிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒண்ணா பார்க்கப்படுது. மலையாளத்துல பீமன் டேவழி, நாரதன், நீல வெளிச்சம் படங்களை இயக்குனதன் மூலமா கவனம் பெற்ற இயக்குனர் ஆஷிக் அபு. இவர் இயக்கத்துல அடுத்ததா வெளியாக இருக்கிற படம் ரைஃபிள் கிளப். இந்த படத்துல முதன்மை கதாபாத்திரத்துல சௌஃபின் ஷாகிர் மற்றும் திலீஷ் போத்தன் நடிக்கிறாங்க. இந்த நிலையில இந்த படத்தினுடைய வில்லன் கதாபாத்திரத்துல பாலிவுட் இயக்குனர் அனுராக் காஷ்யப் நடிக்கிறாரு. இதன் மூலமா அவர் மலையாளத்துல நடிகரா அறிமுகமாகிறாரு. இதுக்கு முன்னாடி நிவின் பாலியோட மூத்தோன் படத்தினுடைய இணை தயாரிப்பாளரா மலையாளத்துல நுழைஞ்சாரு அனுராக் காஷ்யப். இப்போ நடிகராவும் அறிமுகமாக இருக்காரு. அது மட்டும் இல்லாம அனுராக் காஷ்யப் இயக்கத்துல அடுத்ததா கென்னடி அப்படின்ற பாலிவுட் படம் திரைக்கு வர இருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒண்ணா பார்க்கப்படுது. சந்தீப் ரெட்டி வங்கா இயக்குன அனிமல் படத்தை பலருமே விமர்சிச்சிருந்த நிலையில நடிகை கங்கனா ரனாவத்தும் விமர்சிச்சிருந்தாங்க. ஆனா சமீபத்துல நேர்காணல் ஒண்ணுல கங்கனா ரனாவத் சந்தீப் ரெட்டி வங்கா புகழ்ந்து பேசியிருக்காரு. அதாவது குயின் உள்ளிட்ட பல்வேறு படங்கள்ல கங்கனா ரனாவத்தோட நடிப்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்னோட படங்கள்ல வர கதாபாத்திரத்துக்கு அவங்க ரொம்ப பொருத்தமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால கண்டிப்பா அவங்கள சந்திச்சு அவங்க கிட்ட கதையை சொல்ல வேணும் அவர் சொல்லியிருந்தாரு. என்னுடைய அனிமல் படத்தை அவங்க விமர்சிச்சிருந்தாலும்
அதை பத்தி நான் கவலைப்படல. எனக்கு கோபமே வரல. அவங்க ஒரு திறமையான நடிகர் அப்படின்றத நான் உணர்றேன். அதனால எனக்கு எந்த வருத்தமும் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில இப்போ சந்தீப் ரெட்டி வங்காவோட கருத்துக்கு கங்கனா ரனாவத் ட்வீட் மூலியமா பதிலளிச்சிருக்காங்க. அதாவது, தயவு செஞ்சு என்ன உங்களோட படத்துல நடிக்க அழைக்காதீங்க. நான் நடிக்க வரமாட்டேன். நீங்க அழைப்பு விடுத்தா உங்களோட ஆணாதிக்க கேரக்டர் என்னால பெண்ணாதிக்கவாதியா மாறிடுவாங்க. அதனால உங்களோட படங்களும் பாதிக்கும். நீங்க வெற்றி படங்களை கொடுத்துட்டு வர்றதால பாலிவுட்டுக்கு நீங்க கண்டிப்பா தேவை. அதனால என்ன உங்க படத்துக்கு அழைக்க வேண்டாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஷாருக் கானை வச்சு இயக்குன ஜவான் படம் மூலமா பாலிவுட்ல என்ட்ரி கொடுத்தாரு இயக்குனர் அட்லி. இந்த படம் 1000 கோடிக்கும் அதிகமான வசூலை குவிச்சு நல்ல வரவேற்பை பெற்றது. இதையடுத்து இப்போ பாலிவுட் தயாரிப்பாளராகவும் களமிறங்கியிருக்காரு அட்லி. வருண் தவான், கீர்த்தி சுரேஷ், வமிகா கபி ஆகியோர் முன்னிலை கதாபாத்திரங்கள்ல நடிக்கக்கூடிய படத்தோட படப்பிடிப்பு பணிகள் கடந்த ஜனவரி 14ஆம் தேதி பூஜையோட தொடங்கினது. இந்த படத்துக்கு தமன் இசையமைக்கிறாரு. அட்லியோட வைஃபான பிரியா அட்லி இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்தின் மூலமா கீர்த்தி சுரேஷ் பாலிவுட்ல ஹீரோயினா என்ட்ரி கொடுக்க இருக்காங்க. இந்த நிலையில இப்போ இந்த படத்தோட தலைப்பையும் அறிமுக வீடியோவையும் அட்லி தன்னோட எக்ஸ் பக்கத்துல வெளியிட்டிருக்காரு. படத்துக்கு பேபி ஜான் அப்படின்னு நேம் வச்சிருக்காங்க. முன்னதா இந்த படம் விஜய் நடிப்புல வெளியான தெரி படத்தோட இந்தி ரீமேக் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா படக்குழு அதிகாரப்பூர்வமா அதை பத்தி எதையுமே அறிவிக்கல. அறிமுக வீடியோவில் தெரி படத்துக்கான சாயல் எதுவுமே தெரியலங்க. அது மட்டும் இல்லாம படம் வர மே 31ஆம் தேதி வெளியாகும்னு அறிவிச்சிருக்காங்க. இயக்குனர் ஆதிராஜன் இயக்கத்துல கேப்ரிலா, ரெட்டின் கிங்ஸ்லி போன்ற பிரபலங்கள் நடிச்சிருக்க திரைப்படம் தான் பார்த்தீங்கன்னா நினைவெல்லாம் நீயடா. இந்த திரைப்படத்தோட செய்தியாளர் சந்திப்பை வாங்க பார்க்கலாம். மேடையில் உள்ள எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து நினைவெல்லாம் நீயடா படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ரொம்ப வெயிட்க்கு அப்புறம் நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இளையராஜா சாரோட மியூசிக்கில் இது வந்து எனக்கு 3வது படம். அது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். அண்ட் பள்ளிக்காதல் சார் சொன்ன மாதிரி பள்ளிக்காதல் அப்படின்றது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் தான். எல்லாருமே கடந்து வந்திருப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி சார் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு படத்தை. அதில் நான் ஒரு பார்ட் பண்ணியிருக்கேன்றது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எல்லா கதாபாத்திரமும் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி. எல்லாருமே இந்த பாடல் பார்த்து ரசித்ததுக்கு நன்றி. படத்தையும் பார்த்து ரசிங்க. அண்ட் என்னோடய கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் எனக்கு அருமையான ஒரு கதாபாத்திரம் கொடுத்த ஆதிராஜன் சார், முக்கியமாக ஒவ்வொரு இயக்குனருக்குமே அவங்களுடைய படம், அவங்களுடைய கதை வந்து ஒரு கருதான். ஒவ்வொரு படமும் நல்லபடியாக வெளிவந்து வெற்றி அடைகிற வரைக்கும் அவங்களுக்கும் பேறு காலம்தான். எல்லா அவஸ்தைகளும் ஒரு பெண்களுக்கு இருக்கிற அத்தனை அவஸ்தைகளும் அவங்களுக்கும் உண்டு. அந்த வகையில் ஆதிராஜன் சார் போட்ட இந்த எஃபர்ட்ஸ் சார், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு குழந்தையா, நல்ல வெற்றியை தரக்கூடிய குழந்தையா இந்த படம் இருக்கும்னு நான் மனதார வாழ்த்துறேன் சார். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், சினிமோட்டோகிராஃபர், சக டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து மேன்மேலும் அனைவரும் உயர என்னுடைய வாழ்த்துக்கள். நினைவெல்லாம் நீயடா. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது, சாங்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளை கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி இழுத்துச்சு. பன்னீர் புஷ்பம் ஞாபகம் எனக்கு. மெல்ல பேசுங்கள், நிறைய படங்கள் வந்து அப்படியே வந்து போச்சு. இதே திருடாதே, நிறைய படங்கள் வந்து போச்சு. இந்த படம் வந்து அப்படியே நம்மளை அப்படியே 10th படிக்கும்போது, +2 படிக்கும்போது அந்த ஞாபகத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. அது மாதிரி சாங்ஸ், இளையராஜா இசைஞானி இளையராஜாவோட 1417வது படம். இந்த சாதனை யாருமே முன்னெடுக்க முடியாதுங்க, இளையராஜா மட்டும்தான். லவ் பண்ணோமா, ஃபஸ்ட் லவ்வா, அதை எந்த விஷயம் நினச்சி பார்த்தோமா, அந்த முகத்தை நினச்சி பார்த்தோமா, அப்படியே வாழ்க்கையை கிடச்சிடணும். சாக கிடக்கும்போது லவ்னா அந்த முகம் வரணும், தேவை வரணும், நினச்சி செத்து போயிடணும். இடையில போய் 20 வருஷம் கழிச்சு ஒரு லவ்வரை பார்த்தோம்னா லைஃப் காலி. அதனால் பசுமையான நினைவுகளோடு வாழ்வோம், பசுமையான நினைவோடு இருப்போம். முதல் லவ் நினைப்போம், முதல் காதல் நினச்சிட்டே இருப்போம். வீட்டில் ஓர பிஷ்டணும் சார், இப்போ தான் வீட்டுங்க வருது. சரி, சாரி. ஸோ ஓகே, இது இப்போ ஏதாவது இப்போ லவ் படத்தை காட்டி மெய் மறக்க வச்சு இதெல்லாம் பேச வச்சுருங்க. இவர் சந்திக்க போகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் நினைவெல்லாம் நீயடா மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஆதிராஜன் வெற்றிகரமான இயக்குனராக உருவாக வேண்டும்.
இந்த திரைப்படத்திலே பங்கு பெற்றிருக்கின்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி எடிட்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஆஷிஷ் தம்பி, ஸ்டண்ட் மாஸ்டர், ஸ்டண்ட்டு கொஞ்சம் ஒரு 2-3 ஷாட் இருந்தாலும் நல்லா இருந்தது, எஃபெக்டிவாக இருந்தது, நல்லா இருந்தது. எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் சொல்லவா வேணும், நல்லா பண்ணியிருந்தாங்க. இது அழகாக திரைக்கதை அமைச்சிருக்காரு தம்பி, அழகான பாடல்களை எழுதியிருக்காங்க கவிஞர்கள், அழகாக படப்பிடிப்பு செய்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர். டைலாக்ஸு கூட நல்லா இருந்தது படங்களில். நான் ஒரு 2-3 டைலாக் பேசினேன், ரொம்ப அழகாக. காதலுக்கு என்ன வேணுமோ அது செஞ்சுருக்காருங்க. அந்த காதல் எப்பவுமே தோக்கிறது இல்லை என்றது தான் இந்த படம். நம்ம ஆதிராஜன் இந்த படம் மூலமாக நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை பார்க்குறோம் என்று மனசார வாழ்த்துறதுக்காக தான் நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கோம். டெஃபினட்டாக அந்த டேலண்ட் உள்ள ஆளு தான் ஆதிராஜன். இந்த படத்தை நம்பி இவ்வளோ தூரமாக எடுத்திருக்க இந்த ப்ரொடியூசருக்கு நிச்சயமாக இந்த படம் வெற்றி படமாக கொடுத்து பிரஜனெல்லாம் இந்த படத்தில் பெரிய வெற்றியாகனா நிச்சயமாக அந்த ப்ரொடியூசருக்கு அடுத்த படங்கள்லாம் பண்ணி அந்த ப்ரொடியூசரை ஹாப்பியாக வச்சுக்கணுன்ட்டு விரும்பி விடைபெறுகிறேன். ராஜன் அண்ணன் பேசும்பொழுது மரியாதை இல்லாத தலைப்புனாரு. காதல் மரியாதை எதிர்பார்ப்பதும் இல்லை, எதிர்பார்த்தால் அது காதலும் இல்லை. அதுதான் உண்மை. 2வது அண்ணன் சொன்னாரு, தோத்து போன காதல் தான் பாக்கியசாலிகள்ன்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. அது வாழ்ந்து கொண்டே இருக்கும், நினைவலைகளில் நீந்தி கொண்டே இருக்கும், காற்றலை போல மிதந்து கொண்டே இருக்கும். அதை கொண்டாட தெரியாதவன் சபிக்கப்பட்டவன். எந்த வயதிலையும் கொண்டாடலாம். நிறம், பேதம், மதம், இனம் எதுவுமே இல்லை. காதலை கொண்டாடாமல் கலைகள் வளர்ந்தது இல்லை இந்த பூமி. ஒரு அழகான காதலை நினைவெல்லாம் நீயடா படம் பதிவு செய்திருக்கிறது. காதலை கொண்டாடுபவர்கள் இந்த காதலை கொண்டாடுகிற தலைமுறைகளுக்கு எடுத்து செல்லுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ மாடர்ன் ஸ்டைல் இப்போ தாடி இருந்தால் தான் ஒரு ஆம்பளையாவே நினைக்கிறாங்க. இல்லைன்னு சொன்னால் அதுக்கு மரியாதை இல்லை. அந்த மாதிரி இருக்குது. பிரஜன் நல்ல எதிர்காலம் இருக்குது. அதே மாதிரி இந்த பொண்ணுடைய ஃப்யூச்சர் அருமையான ஃப்யூச்சராக இருக்கும். எனக்கு சில நேரத்தில் அந்த சில க்ளோஸ்அப்ஸ் எல்லாம் டர்ன் பண்ணி பார்க்கும்போது மினி ஐஸ்வர்யா ராய் பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. அதே மாதிரி சினாமிக்கா அவங்கெல்லாம் நல்ல ஒரு உணர்வுபூர்வமாக நடிச்சிருக்காங்க. எல்லாரும் ஜெயிக்கணும் இந்த படத்தை பொறுத்தவரையிலும். அதோட ஆதிராஜன் நிச்சயமாக அந்த மனசார ஜெயிக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி எனக்கு வாய்ப்பளித்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்னு. வணக்கம். ஆக்சுவலி நான் சொன்ன ஒரு பேனாவை நம்பி ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை கண்டிப்பாக ஆதிராஜன் சார் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த படம் ப்ரெஷ் ஷோவில் நீங்கள் நிச்சயமாக அதை எழுதுவீங்க, பெரிய நம்பிக்கை இருக்குது. அதை தாண்டி மெயினாக ஃபர்ஸ்ட் லவ் நெவர் எண்ட்ஸ், முதல் காதல் முதல் முத்தம் யாராலும் மறக்கவே முடியாது. இது வரைக்கும் நான் நடித்த படங்களில் எல்லா ஹீரோஸ்க்குமே படத்தில் அந்த எல்லா ஃப்ரேமும் அழகாக காட்டணும்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த படத்தில் பார்த்து ஆதிராஜன் சார் செதுக்கியிருக்காரு. காஸ்டியூம் ஆகட்டும், ஒரு டயலாக் ஆகட்டும், எங்கெங்கே நடிக்க வேணாம்னு சொல்லுவார், எங்கெங்கே நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. ராஜா பட்டாச்சாரியா சார் கேமராமேன் சார், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். ஒவ்வொரு ஃப்ரேம்லும் லட்டு மாதிரி காமிச்சிருக்கீங்க. மீதி எல்லாமே ஒரு நல்ல படம் ஆதிராஜன் சார் கொடுத்துருக்காரு. சினாமிக்கா முதல் படம், அவங்களுக்கு என்ன தேவையான விஷயமோ கரெக்டாக ஆதிராஜன் சார் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. அவங்க நடிச்சிருக்காங்க. இது மூலமாக அவங்க நல்லபடியாக வரணும், நல்ல ஒரு ஹீரோயினாகவும் அவங்களுக்கு நல்ல படங்கள் அமையணும் வேண்டிக்கிறேன். பாபு சார், உண்மையால் ஒரு நல்ல ஒரு படம் எடுக்கிறதுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு டீசெண்டான அமௌண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். அது நிச்சயமாக நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. கன்ஃபார்மாக என்றைக்குமே காதல் தோல்வி அடைந்தது இல்லை, அதே மாதிரி காதல் சம்பந்த படமும் தோல்வி அடைஞ்சது கிடையாது. நிச்சயமாக நேரம் காலம் வெள்ளிக்கிழமை அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அந்த தியேட்டர் ஷோ எல்லாம் அமைஞ்சு வரும்போது நிச்சயமாக நம்ம படம் கண்டிப்பாக அமையும். பாடலாசிரியர் பிரியன் அவரோட நடிப்பில் பார்த்தீங்கன்னா அரணம் திரைப்படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த திரைப்படத்தோட செய்தியாளர் சந்திப்பு சமீபத்தில் நடைபெற்றது. அதில் கலந்துகிட்ட பிரபலங்கள் என்ன பேசியிருக்காங்க வாங்க பார்க்கலாம். 25 நாட்களாக அதற்கு மேலாகவே அரணம் படம் நிலைநிறுத்தி கொண்டு வருகிறது. இந்த வெற்றி விழா கொண்டாடுவதற்காக நாமெல்லாம் வந்திருக்கிறோம். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதில் என்னவென்றால் நான் இணை தயாரிப்பாளராக தயாரிப்பாளர்கள் சார்பில் பேச வந்திருக்கிறேன். ஒரு தயாரிப்பாளராக இருந்தால் அவர்களுக்கு நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால், படம் நன்றாக ஓட வேண்டும், மக்கள் மத்தியில் பேசப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கும். அந்த முறையில் நாங்களெல்லாம் மிக திருப்தியாக இந்த படம் வெற்றி விழா கொண்டாடப்படக்கூடிய இந்த நேரத்தில் மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் நிரூபிச்சார். இது நம்ம மிகப்படுத்தி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு நல்ல மனிதரோட படங்கள் நல்ல எண்ணங்கள் ஜெயிச்சே தீரும், அறம் ஜெயிச்சே தீருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். வாழ்க வளப்படன் பிரியன் சார். நல்ல இயக்குனர், நல்ல
கதை அம்சம் நிறைஞ்ச ஒரு படத்தை கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம். நல்ல இயக்குனர், நல்ல நடிகர் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி கிடச்சிருக்குங்கிறத நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க திரீன் சார். வாழ்க வளமுடன் சார். 25 நாளைக்கு மேலே இன்னும் போயிட்டுருக்குன்றது வந்து அது ரொம்பவே ஒரு சாரோட ஹார்ட் ஒர்க் தான். அதுக்கு வந்து ரொம்ப ஒரு இது நான் நினைக்கிறேன், ஹார்ட் ஒர்க்கும் டெடிகேஷனும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து அந்த ஆரம்பத்தில் இருந்து நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ டெஃபினெட்லி இதுக்கும் மேலே சார் வந்து டிசர்வ் பண்ணணுன்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க. அரணம் வந்து இதே மேடையில் நான் நின்று ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த படத்தை வந்து எவ்வளோ சிக்கல் இருக்குது இந்த சினிமாவில், இதை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் பேசி நான் நிற்கும் பொழுது ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. இந்த கதை நல்ல கதை, அதுக்கான உழைப்பை நான் தருவேன் அப்படின்றது. அதை இன்னைக்கு செய்து அது ஒரு 2024ஆம் ஆண்டின் முதல் 25 நாள் வெற்றி படம்ன்றது சாதனை. இனி அதை தவிர்க்க முடியாது. இதை உறக்க சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா அடுத்த வாரத்தில் வந்த பொங்கல் படங்கள்லாம் நாங்கள் ஜெயிச்சோன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அவங்களும் 25 நாள் கொண்டாட வாய்ப்பு இருக்குது. அப்போ இது காணா போய்டும்ல. அப்போ நம்ம செஞ்சதை நம்ம சொல்ல இன்றைக்கி உறக்க கத்தி நாங்கள் இருக்கோம்னு சொல்ல வேண்டிய நிலையில தான் நம்ம இருக்கோம். மற்றவங்க சொல்கிற இடம் வேறு, இன்றைக்கி நம்ம சொல்லிக்கணுன்றதுனால தான் இதை வந்து பதிவே செய்தேன் நான். ஏன்னா இல்லாட்டி இது காணா போயிடும். ஏன்னா நாங்கள் ஜனவரி 5 வந்தோம், அவங்களாம் பொங்கலுக்கு வந்தாங்க. எப்படி அடுத்து 25 சக்ஸஸ் மீட்டு, இப்போயே 3-4 நாள் சக்ஸஸ் மீட்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இது அழுத்தமாக சொல்லிடணுன்றதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்போட நோக்கமே. ஏன்னா இது எங்கோ கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய தயாரிப்பாளருக்கு, ஒரு புது இயக்குனருக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இந்த அரணம் வழங்கும். ஜெயிச்சலாம் போல இருக்கு. என்ன நேயர்களே, இன்றைய திரைமுரசு நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.